உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ரெண்டாயிரத்தி 24 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மூன்றாவதாக வெற்றி பெற்றிடக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் எண்ணின. அந்த ஒற்றை குறிக்கோளுடன் ஒருங்கிணைந்ததுதான் இந்தியா கூட்டணி. இப்போது அது செயலற்று கிடக்கிறது. இந்தியா கூட்டணியில் உள்ள தேசிய கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கிறது. இதுதான் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து பாஜகவை வலிமையுடன் எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அது ஈகோவாலும் சுயநல காரணங்களாலும் கூட்டணியை சிதறடித்து வருகின்றது. இதனால் கடுப்பான ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா இந்தியா கூட்டணியை கலைத்து விடலாம் என கொந்தளித்திருக்கிறார். டில்லி சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து வருகிறது ஆம் ஆத்மி. இந்த முறை எப்படியாவது டெல்லியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற முனைப்போடு பாஜக செயல்பட்டு வருகிறது. இந்த சூழலில் பாஜகவுக்கு எதிராக ஒற்றுமையுடன் களம் காண வேண்டிய இந்திய கூட்டணி கட்சிகள் எதிரும் புதிருமாக டில்லி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் தனியாகவும் ஆம் ஆத்மி தனியாகவும் டில்லி சட்டமன்ற தேர்தல் களத்தில் குதித்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் சமாஜ்வாடி போன்ற கட்சிகள் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்குள் எந்த ஒருங்கிணைப்பும் இல்லை, ஒற்றுமையும் இல்லை. இதை கண்டு கொதித்து போன தேசிய மாநாடு கட்சி தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முதல்வருமான உமர் அப்துல்லா பாராளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் இந்தியா கூட்டணி என்றால் இந்த கூட்டணியை கலைத்து விடலாம் என்று ஆவேசப்பட்டிருக்கிறார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவின் 3வது வெற்றியை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த முக்கியத்துவம் இப்போது இல்லை. ஆகவே தான் டில்லி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தனித்தனியே போட்டியிடுகின்றன. இது எதிர்பாராத ஒன்றல்ல என ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவரும் பீகாரின் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் கூறியிருந்தார். தேஜஸ்வி இந்த கருத்துதான் உமர் அப்துல்லாவின் ஆவேசத்துக்கு காரணம் என்கிறார்கள் தேசிய அரசியல் பார்வையாளர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணிக்கு என செயல் திட்டம் எதுவும் இருக்கிறதா? இந்த கூட்டணியை வழி நடத்துவது யார்? கூட்டணியின் அடுத்த கட்ட இலக்கு என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களிடம் எந்த பதிலும் இல்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பு கூட்டம் எதுவும் நடக்கவில்லை. இது குறித்து காங்கிரசாரிடம் கேட்டால் இந்தியா கூட்டணி இயற்கையாக உருவான கூட்டணி இல்லை. இது 2024 பாராளுமன்ற தேர்தல் எதிர்கொள்ள அவசரத்துக்காகவும் குறிப்பிட்ட காலத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகள் சமாளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. இந்தியா கூட்டணியில் உள்ள பல கட்சிகளுக்கு கொள்கை ரீதியில் மாறுபட்ட கருத்துகள் இருக்கின்றன. ஆகவே டில்லி, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற பல மாநிலங்களில் காங்கிரஸ், சிபிஎம், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உட்பட்ட இந்திய கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு இடையே போட்டி நிலவுகிறது. அது தவிர்க்க முடியாதது. காங்கிரஸ் கட்சி என்பது அகில இந்திய கட்சியாக இருக்கிறது. அது மட்டுமன்றி நாடு முழுமைக்கும் ஒரே அரசியல் நிலைப்பாட்டை தான் அதனால் எடுக்க முடியுமே தவிர மாநிலத்துக்கு மாநிலம் வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுக்க முடியாது. ஆகவே பாராளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைந்து போட்டியிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் சட்டமன்ற தேர்தல்களில் தனித்தனியாக போட்டியிடும் சூழல் வருகிறது. அதே சமயம் மத சார்பற்ற ஜனநாயக சமூக நீதி சக்திகளோடு காங்கிரஸ் கட்சி இணைந்து பணியாற்றும் என்கிறது. இதுவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது இந்தியா கூட்டணி தான் பாஜகவிடமிருந்து 64 பாராளுமன்ற தொகுதிகளை பறித்தது. அதனால்தான் பாராளுமன்றத்தில் பாஜக பலவீனம் அடைந்தது. கூட்டணி கட்சிகளின் தயவோடு ஆட்சியை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. இது இந்திய கூட்டணி வெற்றியாகும். இந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு இடையே மாநில அளவில்
சச்சரவுகள் ஏற்படலாம். சட்டமன்ற தேர்தலில் தனித்தனியாக அவை போட்டியிடலாம். ஆனாலும் பாஜகவை எதிர்ப்பதற்கு இந்திய கூட்டணி தவிர வேறு மாற்று கட்சிகள் கிடையாது. ஆகவே ஒருங்கிணைப்பில் ஏற்பட்டிருக்கும் தொய்வை சரி செய்வோம். வருங்காலத்தில் இந்திய கூட்டணி செயல்பாடுகள் வேகம் எடுக்கும். இது காலத்தின் கட்டாயம் என்கிறது. இப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் சொல்கின்றன. ஆனால் இந்திய கூட்டணியில் பெரும்பாலான கட்சிகள் அவ்வாறு நினைக்கவில்லை. காரணம், பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்டாயம் வெற்றி பெறும் என்ற நிலை இருந்தது. ஆனால் 2 மாநிலங்களில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அதனால் காங்கிரஸ் இனி தேராது எண்ணி பல கட்சிகள் இந்திய கூட்டணியை விட்டு வெளியேறி வருகின்றன. இப்போது இந்திய கூட்டணி என்ற கப்பல் முழுவதற்குள் ஓட்டைகளை சரி செய்யுங்கள். இல்லை என்றால் காணாமல் போய்விட. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.